அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَنْ تَذْبَحُوا بَقَرَةً قَالُوا أَتَتَّخِذُونَا هُزُوًا قَالَ أَعُوذُ بِاللَّهِ أَنْ أَكُونَ مِنَ الْجَاهِلِينَ. ஒரு பசுவை நீங்கள் அறுப்பதற்கு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் என மூசா தன் சமுதாயத்திற்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அதற்கு அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறீரா என கூறினார்கள். அறிவீனர்களில் நான் ஆகுவதை விட்டு அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என கூறினார் மூசா. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பீராக. அந்த மாட்டின் வயது என்னவென்று எங்களுக்கு அவன் விவரிப்பான் என கூறினார்கள். நிச்சயமாக அது கிழடும் அல்ல, இளங்கன்றும் அல்ல. அதற்கு மத்தியில் நடுத்தரமான ஒரு பசு என நிச்சயமாக அவன் கூறுகிறான். எனவே நீங்கள் ஏவப்படுவதை செய்யுங்கள் என கூறினார். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பீராக. அதன் நிறம் என்ன என்று விவரிப்பான் என கூறினார்கள். நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பசு. அதன் நிறம் தூய்மையானது, கலப்பற்றது. அது பார்வைகளை மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என மூசா கூறினார். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.